உதாரணமாக சொல்லலாம். இது எப்படின்னா, ஒரு கார் வாங்குறீங்க. 10,00,000 ரூபாயோ, 20,00,000 ரூபாய் எவ்வளோ அந்த கார் வந்து நம்ம வந்து ஒரு 10 நாள்லயோ, 20 நாள்லயோ ஏதோ ஒரு விதமான ஒரு ஆக்சிடென்ட். அது ஒரு சும்மா அ ஒரு பேக் சைடில் வந்து இடிச்சு ஏதோ லைட்டு கூட டேமேஜ் பண்ணியிருக்கலாம். இல்லை ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு டேமேஜ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒன்று ஸ்க்ராச்சஸ் ஏதோ ஒரு வருது. அப்போது நாம் என்ன பண்ணுறோம்? எடுத்துன்னு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுக்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க உடனே, "சார் இதுக்கு ஒரு 50,000 ஆகும், 60,000 ஆகும்" அப்படின்றாங்க. நம்ம அப்போ நம்ம கையை விட்டு காசு கொடுத்தோம்னா அது லாஸ். அதுவே அந்த இடத்துல நமக்கு இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நாம் கொடுக்க வேண்டிய காசு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 50,000 ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4,000 கொடுத்தா போதும். ஏன்னா இன்சூரன்ஸ் இருக்குது, மீதி பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்வாங்க. ஸோ அங்கே உங்களோட